ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரிய சர்வதா. மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கண்டிப்பாக நல்லா இருக்கணும், அதுதான் எங்களோட விருப்பம். அதே சமயம் உங்களுக்காக தான் நாங்கள் ப்ரே பண்ணிக்கிறோம். இந்த அற்புதமான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ராகு கேது பெயர்ச்சி. நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, நிறைய சேனலில் போட்டாங்களே சார், நீங்கள் இன்னும் போடவே இல்லையே அப்படின்னு. எங்களோடது என்னென்னா, அப்பப்போ வரும் அப்டேஷன் மாதிரி, அப்பப்போ வரும். உங்களுக்கு ஒரு 4 மாதம் முன்னாடியே நாங்கள் போட மாட்டோம். ஏன் அப்படின்னா நீங்கள் மறந்துடலாம். இப்போ உங்களுக்கு கிளிக் பண்ணலாம், டக்குன்னு ஞாபகம் வரும். ஓ, இந்த டேட்லேருந்து இந்த டேட் வரைக்கும் நம்ம இந்த உஷாராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் கரெக்டாக அந்த டேட்டுக்கு நாங்கள் இந்த பதிவெல்லாம் போடுறோம். இந்த ராகு 26/4/2025 முதல் 13/11/2026 வரைக்கும் ராகு பகவான் கும்பத்தில் சனீஸ்வர பகவானோட காரகத்துவத்தை பெற்று சஞ்சரிக்கிறார். இது வாக்கிய பஞ்சாங்கப்படி. அதேமாரி கேது பகவான் சிம்மத்தில் சூரியனின் காரகத்துவத்தை பெற்று சஞ்சாரம் பண்ணுறார். இந்த வகையில் பார்த்தீங்கன்னா, இந்த ராகு சனிக்கு நட்பு தான். ஆனால் இந்த கேது எங்கே போய் உட்கார்றாருன்னா, சிம்மம் சூரியன். சூரியன் பகை, உங்களுக்கே தெரியும். சூரியன் சந்திரன் அதீத பகை. ராகு கேது 2 பேருக்குமே அதீத பகையோடு உட்கார போகிறார். அந்த காரகத்துவத்தை, யாரோட? சூரியனோட காரகத்துவத்தை வாங்கிட்டு தான் கொடுக்க போகிறார் இந்த கேது பகவான். கிட்டத்தட்ட கரெக்டாக 1.5 வருடங்கள் அங்கே இருக்க போகிறார். 18 மாதங்கள். ரொம்ப அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுக்க போகிறாங்க. ஏன்னா இந்த ராகு யோகக்காரகன், கேது பார்த்தீங்கன்னா ஞானக்காரகன், பிரம்மாண்டத்தின் அதிபதி ராகு. அதே சமயம் கேது இப்படித்தான் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு குரு மகான். இந்த வகையில் 18/5/2025 முதல் 5/12/2026 வரைக்கும் திருக்கணித பஞ்சாங்கப்படி இந்த மாற்றங்கள் இருக்கு. ராகு கேது சஞ்சாரங்கள் கொஞ்சம் கிட்டத்தட்ட வித்தியாசம். 26/4 வாக்கிய பஞ்சாங்கம், 18/5 திருக்கணித பஞ்சாங்கம். அந்த வகையில் இந்த ராகு கேது பயிற்சியில் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு ஸ்லோகம் என்ன அப்படின்னா, ஓம் ஸ்ரீ காருண்யாய கருடாய வேத ரூபாய வினதா புத்திராய விஷ்ணு பக்தி பிரியாய அமிர்த கலச ஹஸ்தாய பகு பராக்கிரமாய பக்ஷி ராஜாய சர்வபக்ர சர்வதோஷ சர்ப்பதோஷ விஷ சர்ப விநாசனாய ஸ்வாகா. இது என்ன, நம்ம கருடனை திருப்திப்படுத்துறது. இந்த கருடனை இது பண்ணாலே ராகு கேதுவோட டென்ஷன், நம்ம ராகு கேதுவால் கிடைக்கக்கூடிய அந்த டென்ஷன் கண்டிப்பாக குறையும். ஏன்னா இதுக்கெல்லாம் ஒரு மாற்று மருத்துவம் சொல்றது இந்த கருடனோட இதுதான். கருடனோட ஆசீர்வாதம் வந்துடுத்துனாலே இந்த சர்ப்பதோஷம் கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக விலகிடும். இந்த சர்ப்பதோஷத்துக்காக சர்ப வழிபாடும் பண்ணணும். அவங்களையும் திருப்திப்படுத்தி இந்த கருடனையும் நம்ம ஆசீர்வாதம் வாங்கிட்டோம் அப்படின்னா, இந்த ராகு கேது பயிற்சியிலேருந்து நம்ம சூப்பராக வெளியில் வந்துடலாம். நமக்கு நினைச்ச காரியங்களும் அற்புதமாக நடக்கும். ஆக இந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த ராகு கேது பயிற்சி என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? எனதருமை ரிஷபராசி அன்பர்களே, இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ராகு கேது பயிற்சி உண்மையிலேயே அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் அடிக்க போகிறது. முதலே சொல்லிடுறேன், அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் அடிக்க போகிறது. அதை நீங்கள் எடுத்துக்கணும், புரிஞ்சுக்கணும், வாய்ப்புகளை பிடிச்சிக்கணும். இதுதான் என்னென்னா, இந்த ராகு கேது பேச்சில் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு முன்னேற்றம் அப்படின்னா, சிம்பிள் சின்ன வார்த்தையிலேயே நான் முடிச்சிடறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சூப்பர் அருமையான முன்னேற்றம். ஏன்னா இது வரைக்கும் ராகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11ஆம் இடமாகிய லாபஸ்தானத்தில் இருந்தார். 11ஆம் இடம்ங்கிறது ரொம்ப விசேஷம். ஆனால் உங்களுக்கு என்ன நடந்ததுன்னு நான் சொல்லட்டுமா? உங்களுக்கு ஏகப்பட்ட குழப்பங்கள், ஏகப்பட்ட தெளிவுகள். ஏன்னா 11ஆம் இடத்துல ராகு இருந்தாலே 5ஆம் இடத்துல கேது இருப்பார். கரெக்டா? கேது புதனோட காரகத்துவத்தை வாங்கிட்டு உங்களுக்கு சில வேலைகளை கொடுத்தாரு. எப்படின்னா, ஒரு முன்னேற்றத்தை கொடுத்தாரு, ஆனால் குழப்பத்தை கொடுத்துட்டு தான் முன்னேற்றத்தை கொடுத்தார். ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் எடுத்தோம் அப்படின்னா டக்குன்னு முடித்தோம் அப்பாடா அப்படின்னு இல்லை. ஏன்னா இந்த கேது பகவான் ஒரு தடையை போட்டு, ஞானத்தை நீ யூஸ் பண்ணு, அறிவை யூஸ் பண்ணு, அப்போ தான் உனக்கு வெற்றி அப்படின்னு ஒரு புரிய வச்சார் உங்களை. ஏகப்பட்ட இதில் நீங்கள் அப்படியே தத்தளித்து தடுமாறி கொண்டிருந்த உங்களுக்கு கேது ஒரு ஞானத்தை கொடுத்து ஒரு உயர்வை லைட்டாக கொடுத்தார். இல்லைன்னு யாருமே மறுக்க முடியாது. நிறைய பிரச்சனைகள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்துட்டுருக்கீங்க. இதுதான் ரிஷபராசி அன்பர்களோட உண்மை நிலை.
இந்த ரிஷபராசி அன்பர்கள் கடுமையாக உழைக்கக்கூடியவர்கள். எதுக்கு இந்த வார்த்தையை இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ தான் சொல்லணும். இப்போ சொல்லாமல் எப்பவும் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, இந்த ராகு பகவான் இதுவரைக்கும் உங்களுக்கு குருவோட காரகத்துவத்தை பெற்று சஞ்சாரம் பண்ணிட்டார். குரு யார்? மகான். இந்த குருவே பிடிக்கக்கூடிய ஒரு இது ராகு. அதான் குரு சண்டால யோகம்னு சொல்லுவார். அப்போ இந்த குருவோட பாயிண்ட் எல்லாம் எடுத்துட்டு பண்ணியிருந்தார். ஒன்றும் பெரிய அளவில் மாற்றங்கள் இல்லை, ஓரளவுக்கு பரவாயில்லை. அந்த வகையில் இந்த ராகு பகவான் எங்கே வராருன்னு பார்த்தீங்கன்னா, சனீஸ்வர பகவானின் வீடான கும்பராசிக்கு வரார். கும்பராசி உங்களுக்கு ஜீவனஸ்தானம், 10ஆம் இடம். நான் எப்போவுமே சொல்வேன்ல, கர்மஸ்தானத்தில் 10ஆம் இடத்துல ஒரு பாவி இருந்தால் வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். எதில்? 10ஆம் இடம்னா என்னது? தொழில், வியாபாரம், ஜீவனம், உத்தியோகம். இதுதாங்க ஜீவனஸ்தானம். இந்த ஜீவனஸ்தானத்தில் ஒரு பாவி இருந்தால் ரொம்ப விசேஷம். ஏன்னா ஜீவனத்தில் உயர்த்தி விட்டுருவார், கண்ணாபின்னான்னு உயர்த்தி விட்டுருவார். அப்போ இந்த 10ஆம் இடத்துக்கு வரக்கூடிய ஆக்சுவலாக பாவின்னு சொல்கிறது வந்து இந்த அசுப கிரகங்களுக்கு சொல்கிறது. நான் அதெல்லாம் சொல்லவே மாட்டேன். ஆனால் இந்த ஜோதிட விதி படிங்கிறதுனால நான் சொல்கிறேன். ஏன்னா என்னை பொறுத்தவரைக்கும் 9 கிரகங்களுமே சூப்பர் தான். கிரகங்கள் தன் கடமையை கரெக்டாக செய்யும், அவ்வளோதான். அந்த வகையில் இந்த ராகு பகவான் இப்போ 9, 10 அதிபதி சனீஸ்வர பகவானோட காரகத்துவத்தை வாங்கிட்டு உங்களுக்கு ஜீவனஸ்தானத்தில் ஒரு வேலையை கொடுக்க போகிறார். என்ன? ஒரு உயர்வை கொடுக்கறதுக்காகவே இந்த யோகக்காரகன் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கார். 1.5 வருஷம். இந்த 1.5 வருஷத்தில் நீங்கள் அப்படியே பெரிய லெவலில் கொண்டு வந்துடணும். ஏன்னா ராகு வந்து அந்த அளவுக்கு கொடுப்பார். இந்த கிள்ளி எல்லாம் கொடுக்குற வாய்ப்பு அவர்கிட்ட கிடையாது. அள்ளி தான் கொடுப்பார். அந்த வகையில் அள்ளி கொடுக்கறதுக்காகவே அவர் வந்து உட்கார்றார். உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்தில், எல்லாத்துலேயும். ஏன்னா ஜீவனம் அப்படின்னாலே அது 2 தாங்க. ஜீவனம் அப்படின்னாலே உத்தியோகம், தொழில் வியாபாரம், கர்மஸ்தானம். நம்மளோட தொழில் என்னங்கிறது நிர்ணயம் பண்ணுறதே 10ஆம் இடம் தான். ஆக இந்த பாக்கியங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு தொழில் வாய்ப்பை இந்த சனீஸ்வர பகவான் காரகத்துவத்தை பெற்று ராகு பகவான் உங்களுக்கு கொடுக்க போகிறார். அடுத்தபடியாக கேது. கேது ஞானக்காரகன். எப்போவுமே எல்லா விஷயத்துலேயும் ஞானத்தை கொடுக்குறவர். அப்போ இந்த கேது இதுவரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிற 5ஆம் இடத்துல இருந்துட்டு புதனோட காரகத்துவத்தை வாங்கி உங்களுக்கு ஏகப்பட்ட குழப்பத்தை கொடுத்தாரு. இதான் நான் முன்னாடி சொன்னேன். பெரிய முன்னேற்றம் வரும், டக்குன்னு தட்டி போகும். பெரிய லாபம் வர மாதிரி இருக்கும், தட்டி போகும். குழப்பம், டென்ஷன், மீறி வேலை செய்கிறீங்க. ஏன்? அந்த புதனோட காரகத்துவத்தை நீங்கள் வாங்கிக்கணும். கேதுவை மறந்துடணும் எப்போவுமே. அந்த ராகு கேதுங்கும்போது அதை மறந்துடணும். நம்ம வேலையை நம்ம செய்யணும். அறிவு, புதனோட காரகத்துவம் என்ன? புத்தி. அதை எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு நீங்கள் வெளியில் வந்திருக்கீங்க. அந்த வகையில் பஞ்சமஸ்தானத்தில் கொஞ்சம் குழப்பத்தை கொடுத்த இந்த கேது பகவான் இப்போ எங்கே வரப்போறாருன்னு பார்த்தீங்கன்னா, சுகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 4ஆம் இடம், கேந்திரஸ்தானம். இந்த கேந்திரத்துலேயும் ஒரு பார்வை. 10ல் ஒரு பாவி இருந்தாலே, இந்த ராகு இருந்தாலே கண்டிப்பாக 4ஆம் இடத்துல தான் கேது இருப்பார். 10ஆம் இடத்துல கேது இருந்தாலும் 4ஆம் இடத்துல ராகு இருப்பார். அது ரொம்ப விசேஷம். இன்னும் பிரம்மாண்டமான வெற்றியெல்லாம் கொடுக்கும். இந்த வகையில் இந்த கேது வந்து ஞானத்தை கொடுப்பார். எதன் மூலமாக? முதல்ல சொல்லிடுறேன், உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு சில குழப்பங்கள் வரும், டென்ஷன் வரும். அதை அப்படியே மீறி வெளியில் வரணும். ஏன்னா சூரிய பகவானோட காரகத்துவம். சூரிய பகவானோட என்ன? ஆளுமை. சூரியன்னாலே IAS IPS தான். சும்மா சின்ன வேலையெல்லாம் இருக்க மாட்டாங்க. சூரியன் எங்கே ஒரு திக்பலத்தோட ஒரு ஆட்சி உச்சம் இந்த மாதிரிலாம் இருக்கார் அப்படின்னா அவங்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு IAS ஆஃபீஸர், IPS ஆஃபீஸர், இல்லைன்னா ஒரு பெரிய மேனேஜர், பேங்க் மேனேஜர், இல்லைன்னா பெரிய லெவலில் தான் இருப்பாங்க. ஏன்னா சூரிய பகவானோட இதுவே அதான். ஏன்னா ஆளுமை. அதுமாரி செவ்வாய். அப்போ இந்த சூரிய பகவானோட காரகத்துவத்தை வாங்கின்னு இந்த கேது பகவான் கொடுக்குறாரு அப்படின்னா கண்டிப்பாக உங்களை உயர்வடை வைப்பார். ஏன்னா 4ஆம் இடம், தாயாரின் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் இருக்குது. தாயாரின் மூலமாக தாய் வழி உறவினர்கள், மாமன்மார்கள், மைத்துனன்மார்கள், அவங்களாம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு முக்கியமாக உதவிகள் நீங்கள் போய் கேட்டிங்கனாலே உடனே செஞ்சுருவாங்க. இதில் ஒரே ஒரு இதுன்னா தாயாரோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. ஏன்னா சூரியன் உஷ்ணம் அதிகமாகும் அவங்களுக்கு. அந்த உஷ்ணத்தை எப்படி குறைக்கிறது அதைத்தான் நீங்கள் பார்க்கணும். தகுந்த மருத்துவம் இருந்ததுன்னா கரெக்டாக எடுத்துக்கணும். சரியா? இடமாற்றம் உங்களுக்கு இனிமையாக அமையும். அதாவது தொழில் வியாபாரத்தை நல்லா இன்னும் பெருசாக பண்ணலாம். எப்படி பெருசாக பண்ணலாம்? பைசா இருந்தால் தானே. அந்த பைசாவை இந்த ராகு பகவான் பிரம்மாண்டமாக கொடுக்க போகிறார் 10ஆம் இடத்துல உட்காந்துட்டு. ஸோ இந்த கேது பகவான் உங்களுக்கு ஒரு ஞானத்தை கொடுத்து இப்படி பண்ணு அப்படி பண்ணு அப்படிம்பார். ஒரு ஆளுமையோடு இதை நீங்கள் செய்வீங்க.
முன்னாடி அறிவோடு செஞ்சீங்க, இப்போ ஆளுமை, இப்படித்தான் பண்ணணும், பண்ணினா தான் வெற்றி அப்படின்னு நீங்களே ஸ்கெட்ச் போடுவீங்க உங்கள் மனசு. ஏன்னா இந்த கதிர்வீச்சுக்களை வாங்கினா தான் நம்ம உடம்பே இயங்குறது. அதுக்காக தான் லக்னம். உங்களுக்கு தனியாக ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த லக்னம்னாலே உடம்பு. இந்த உடம்பு வந்து மேலே இருக்கிற கிரகங்களோட அந்த கதிர்வீச்சை வாங்கிட்டு தான் நம்ம ஒர்க் பண்ணுறோம். காலையில் யாராவது ஒரு சந்தோஷமாக இருப்பாங்களா? இல்லை. காலையில் பார்த்தீங்கன்னா பரபரப்பாக இருப்பாங்க. உத்தியோகத்துக்கு போகணும், தொழில் வியாபாரத்துக்கு லீவு போட்டு போகிறது அது அடுத்ததுங்க. ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம், ஒரு டெத்துக்கு போகிறோம், அதெல்லாம் அடுத்தது. ஆனால் காலையில் எழுந்தோடனே நம்ம உத்தியோகம் பரபரப்பாக இருப்பாங்க. வீட்டு அம்மா கூட பார்த்தீங்கன்னா கரகரகரன்னு வேக வேகமாக வேலை செய்வாங்க. நம்மளும் கடன்னு வண்டி எடுத்துன்னு வேலைக்கு போவோம். ஸோ அதே ஈவினிங் பாருங்கள், நம்மளோட மனநிலையே மாறிடுது. ஜாலி, ரைட். ஏன்னா சந்திர பகவான் அமைதி, யோசனை, சந்தோஷம், கரெக்ட். அந்த வகையில் இந்த சூரிய பகவானோட காரகத்துவத்தை வாங்கிட்டு இந்த கேது பகவான் உங்களுக்கு சஞ்சாரம் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு உயர்வை கொடுக்க போகிறார். இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு வெளிநாட்டு பயணம் எதிர்பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். அதன் மூலமாக உங்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிய முன்னேற்றம். நிறைய பேருக்கு வெளியூர் பயணங்கள் ஆன்மீக விஷயமா போவீங்க. கண்டிப்பாக அந்த பயணங்கள்லாம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். அதன் மூலமாகவே உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றங்கள் அருமையாக நிகழும். இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் ஓரளவுக்கு இருக்கும். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேனே, சூப்பர். இது என்னென்னா, இந்த நேரத்தில் வீடு, மனை, வாகனம் இதெல்லாம் வாங்கணும்னு திட்டம் போட்டுதான் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா 4ஆம் இடம் சுகத்தை அனுபவிக்கிறதுக்காகவே தான் இந்த 4ஆம் இடத்துல கேது வர்றாரு. ஞானத்தை கொடுத்து உங்களுக்கு ஒரு உயர்வை கொடுப்பார். ஸோ இந்த மாதிரிலாம் உங்களுக்கு கிடைக்கும். சரி, ஏற்கனவே வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா வீட்டில் என்ன அந்த மராமத்து பண்ணுறது, ஒரு மேலே ஒரு வீடு கட்டலாம், இந்த மாதிரி பண்ணலாம், சைடில் பண்ணலாம், அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டெல்லாம் உங்களுக்கு வரும். அதை ஆளுமையோடு நிகழ்த்தி வெற்றி அடைவீர்கள். சரி, ஓவராலாக உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு உயர்வு கிடைக்கும். அதை பிடிச்சிக்கணும். பிரம்மாண்டத்தின் அதிபதி ராகு பகவான் யோக காரகன் கண்டிப்பாக கொடுப்பார். ஒரு கேது பகவான் தூண்டுதலாக இருப்பார். ஏன்னா சுகங்களை அனுபவிக்கணுங்கிறதுக்காக. ஸோ எடுத்துக்கணும். தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு நான் முன்னாடியே சொல்லிட்டேன், நீங்கள் கடுமையாக பாடுபடணும். உடல் ஆரோக்கியத்திலையும் கவனமாக இருக்கணும். இந்த மாதிரி இருந்தாலே கண்டிப்பாக வெற்றி. கணவன் மனைவி உறவு ரிஷபராசி அன்பர்களுக்கு சொல்லவே வேண்டாம். ரொம்ப அற்புதமான ஒரு முன்னேற்றம் தான் இந்த ராகு கேது பேச்சில் கிடைக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் குறையும். இந்த சில செலவுகள் எதிர்பாராமல் வரலாம். குடும்பத்துக்காக செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். குழந்தைகளோட கல்வின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகளோட கல்வி ரொம்ப அற்புதமாக இருக்கும். நல்லா படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த குழந்தைகளுக்கு கிடைக்கும். ரிஷபராசி குழந்தைகளுக்கு அரசியல்வாதிகளுக்கு பொறுப்பு கிடைக்காதா இல்லையா பாருங்கள். கண்டிப்பாக இதை பார்த்துட்டு இருக்கிற அரசியல்வாதிகள் கண்டிப்பாக இந்த என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஓகே பண்ணணும். அதே சமயம் நம்மளோட சேனலில் கீழே கமெண்ட் பண்ணணும். கண்டிப்பாக ஒரு பதவி கிடைக்கிறதா இல்லையா பாருங்கள். நீங்கள் மட்டும் உட்காந்துட்டு இருப்பீங்க, தூங்கிட்டு இருப்பீங்க, தட்டி எடுப்பி உங்களுக்கு ஒரு பதவியை கொடுப்பார். திடீர்னு வரும். திண்ணையில் கிடந்தவனுக்கு திடீர்னு கல்யாணம் பண்ணுற மாதிரி உங்களுக்கு டக்குன்னு கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு பொறுப்பு கிடைக்கிறதா இல்லையா பாருங்கள். கண்டிப்பாக கிடைக்கும். கலைத்துறை நண்பர்கள் பாடுபடுவீர்கள். அதுக்கு உண்டான ஒரு உயர்வுகள் கண்டிப்பாக கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல் கவனமாக இருக்கணும். ஆனாலும் குரு பகவான் உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு வரார். இருந்தாலும் இந்த பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ரிஷபராசி அன்பர்களுக்கு. ஏன்னா உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான். அதே சமயம் அவர் தான் பகைரோன ரோகாதிபதி. கண்டிப்பாக கஷ்டத்தில் மாட்டுவார்னு சொல்லியிருக்கேன்ல, அவர் தான் நல்லது பண்ணுவார். அப்படியே உங்களை பிரச்சனையில் மாட்டி விடுறவரும், கடன் விஷயத்துலலாம் மாட்டி விட்டு வேடிக்கை பார்க்குறவரும் அவர் தான். அதனால் கவனமாக இருக்கணும். அடுத்தபடி திருமண யோகம் கண்டிப்பாக அமையும். கண்டிப்பாக ஒரு நல்ல மாப்பிள்ளை கண்டிப்பாக கிடைக்கும். அதுமாரி நல்ல மணப்பெண் கிடைக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். என்னோடய வாழ்த்துக்களை இப்போவே சொல்லிடுறேன். அடுத்து புத்திரபாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா குரு பகவானும் மாறுறார். புத்திரக்காரகன் அவர் அருமையாக மாறி 2ஆம் இடத்துல இருந்துட்டு உங்களுக்கு ஒரு குடும்பத்தையும் ஏற்படுத்தி கொடுத்து உங்களுக்கு ஒரு புத்திரபாக்கியத்தையும் ஏற்படுத்தி கண்டிப்பாக இந்த ராகு கேது பகவான் அற்புதத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தபடியாக ரியல் எஸ்டேட் தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பொறுப்பாக இருக்கணும். கரெக்டாக இருந்தீங்கனாலே கண்டிப்பாக வெற்றி. முதலீடு இந்த ரியல் எஸ்டேட்லாம் முதலீடு பெருசாக பண்ணாதீங்க, யோசித்து பண்ணுங்கள். பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி. ஏன்னா 10ஆம் இடத்துல இருக்கிற ராகு கண்டிப்பாக பிரம்மாண்டத்தை தான் கொடுப்பார். அதனால் இந்த இது பண்ணினீங்கனாலே ரொம்ப நல்லது. ஓவராலாக பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்திற்கு கர்மஸ்தானத்திற்கு வரக்கூடிய ராகு பகவான் பிரம்மாண்டத்தின் உயரத்தை உங்களுக்கு காண்பார். 4ஆம் இடத்துக்கு வரக்கூடிய கேது பகவான் ஒரு ஞானத்தை கொடுத்து உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்க போறார். ஏன்னா சுகங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுப்பார். ஆனால் இது அளவுக்கு மீறி தான் நம்ம எடுத்துக்கூடாது. எதுவுமே அளவுக்கு மீறினால் அமிர்தம் நினைச்சு கரெக்டாக அந்த அளவோடு அந்த சுகங்கள் உங்களை ஆட்டோமேட்டிக்காக ஒரு பெரிய ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக இந்த கேது பகவான் கொடுப்பார்.
சரி, பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம். நான் எப்போவுமே சொல்லுவேன், இந்த 4-10 எந்த கிரகம், இந்த பாம்பு கிரகங்கள் இருந்தாலே புற்றுக்கோயில், புற்றுக்கோயிலுக்கு ஈடு எதுவுமே கிடையாதுங்க. நான் வந்து உங்களுக்கு உண்மையாகவே சொல்கிறேன், சந்தோஷமாகவும் சொல்கிறேன். புற்றுக்கோயில் போயிட்டு வாங்க, அம்பாள் தரிசனம் பண்ணுங்க, நாகர் வழிபாடு பண்ணுங்க. கண்டிப்பாக ஒரு உயர்வான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக வருதா இல்லையா பாருங்க. இதை வந்து நான் உங்களுக்கு ஒரு இதுவாகவே சொல்லுவேன். கண்டிப்பாக ஒரு முன்னேற்றம். புற்றுக்கோயிலுக்கு போங்க. எப்போன்னு கேட்குறீங்களா? செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு 3 நாள் போகிறது ரொம்ப விசேஷம். சார், நமக்கு இப்போ நம்ம டெய்லி சாப்பிட்றோம்ல, இப்போ நம்ம ஒரு கிரகம் நம்ம வியாழக்கிழமை போனால் போகிறோம், வெள்ளிக்கிழமை போனால் போகிறோம்னு. ஆனால் நம்ம சாப்பிட்றது மட்டும் தினந்தோறும் சாப்பிட்றோமா இல்லையா? தினந்தோறும் தூங்குறோமா இல்லையா? அதுமாரி தினந்தோறும் போக வேண்டாம். செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 3 நாள் போங்க. முடியாத பட்சத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக போங்க. ஏதாவது ஒரு நாள் போயிட்டு இந்த புற்று கோயிலில் போயிட்டு அம்பாள் தரிசனம் பண்ணுங்கோ. இந்த சில பேருக்கு ராகுக்கு இது கூட இருக்கும். என்ன, நான் உங்களுக்கு அந்த ஃபோட்டோ உங்களுக்கு அனுப்புகிறேன், அது கூட நீங்கள் இது பண்ணுங்கள். அதே சமயம் அங்கே இருக்கிற நாகர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணினாலே 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானும் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானும் இந்த ராகு கேது பெயர்ச்சியில் உங்களை உயரமான இடத்திற்கு கண்டிப்பாக கொண்டு செல்வார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.